अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பலசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. நம்ம வஞ்சிக்கக்கூடிய மதங்கள், இந்த மதங்களில் இப்போ அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். அத்வைத மதம் புத்த மதத்துக்கு ஒத்ததாக இருக்குது. அதனால் இது பசுத்தோல் போத்தின புலி, இது புலி இல்லை, அதான் இது பசு இல்லை, பசுத்தோல் போத்தின புலி. அதனால் இதனுடைய பசுன்னு நம்பி ஏமாறக்கூடாது. அதே போல் வைதிக மதம் அப்படின்னு நம்பி நாமெல்லாம் ஏமாறக்கூடாது அப்படின்றத இந்த அதிகாரத்தில் ஸ்பஷ்டமாக சாய்க்கிறார். அதனால தான் மற்ற அவைதிக மதங்கள்லாம், இன்னும் ஜைன மதங்கள்லாம் இருக்குச்சே கூட, இது புத்தனை போலேயே, புத்த மதத்தை போலேயே, புத்த மதத்தில் 4 பிரிவு கொஞ்சம் கொஞ்சம் மேலே போனாலே அந்த மாதிரி அதனுடைய 5வது பிரிவு போல் கொஞ்சம் மேலே கொஞ்சம் எட்டியிருக்கான். அவன் எல்லாம் க்ஷணிகம்னு கடைசி வரையில் சொல்லிட்டு வந்தான். ஞானமெல்லாம் அந்த ஞானமாக இருக்கக்கூடிய வஸ்து ஒரே வஸ்து பிரம்மம். அந்த வஸ்து அதை தவிர மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் க்ஷணிகம்னு சொன்னான். ஞானத்தை க்ஷணிகம்னு சொன்னான். இவா அதை நித்தியம்னு சொல்கிறான். சின்மாத்திரம் பிரம்மா அப்படின்னு ஞானம் மாத்திரமாக பிரம்மா இருக்குது. வேறு ஒன்றும் அதுக்கு, அந்த பிரம்மத்துக்கு வேறு ஒன்றும் குணாதிகள்லாம் கிடையாது. அவன் அதை தான் எல்லாமே பொய்ன்னு தானே சொல்கிறான். அதாவது தோன்றி அழியக்கூடியது, அது இது அதுவும் இல்லை இதுவும். அதே மாதிரி இவாளும் சின்மாத்திர பிரம்மத்தை. இதில் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். இதப்பா, அதாவது பிரம்மம் ஒன்று சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்றது அவளுடைய கொள்கை. பிரம்மம் ஒன்றே ஒன்று சத்தியம். அது எப்படி இருக்கும்? சின்மாத்திரம், ஞானமயமாக இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். பிரம்மத்துக்கு வேறு ஒரு குணாதிகளும் கிடையாது. கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ், எந்த லெஸ் வேணால் வச்சுக்கோங்க. அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய. ஆனால் அந்த பிரம்மத்தை மறைக்கக்கூடிய அனாதியாக அந்த பிரம்மத்தோட கூட பிரம்மத்தை தவிர வேறு வஸ்துவே கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, பிரம்மத்தை அவித்யைன்னு ஒன்று மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அந்த ஞானம் ஒன்று தான் மெய், அதுதான் பிரம்மம்னு சொல்லப்படுறது. மற்றது மொத்தம் பொய்ன்னு சொல்கிறவன், அந்த ஞானம் நித்தியமாக அழிவில்லாத இருக்குது. அந்த எவன்லாம் பௌத்தன்லாம் என்ன சொன்னான், அது தீபஜ்வாலையை போல க்ஷணிகமாக இருந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது, அது நித்தியம் போல தோன்றது அப்படின்னு சொல்கிறான். இவன் அப்படி இல்லாத அது நித்தியமாகவே இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த ஞானத்தில் எந்த தர்மமும் கிடையாது. ஆனால் அந்த ஞானத்தில் ஏதோ சில தர்மங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கூட கற்பனை தான். ஆனால் அந்த ஞானத்தில் எந்த தர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை ஒரு இது மறைக்கிறது. என்ன மறைக்கிறது? அவித்யை ஒன்று அனாதியாக மறைக்கிறது.
அவித்யை அனாதியாக மறைக்கிறது. அந்த அவித்யை மறைக்கச்சே இந்த மாதிரி அந்த பிரம்மமே மறைக்கப்படுறதுனால பலவாறாக தோன்றது, பலவாறாக தோன்றது. அப்போ அந்த மறைக்கக்கூடிய அந்த அவித்யைக்கு இப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கு அந்த அந்த பிரம்மத்துக்கு ஒரு தன்மையும் கிடையாது. ஆனால் அந்த அவித்யை மாயை இருக்குதே, அதுக்கு பிரம்மத்தை மறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா அதுக்கு மறைக்கிறதே சுபாவம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு பிரம்மத்தை மறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த அவித்யை மாயை பிரம்மத்தை மறைக்கிறதுனால பிரம்மம் இருக்கிறபடி, அந்த ஞானமயமாக இருக்கிறபடி அது பிரகாசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாயைன்றது என்ன பண்ணுறதுன்னா, சத்வம் ரஜசு தமசு அப்படின்ற 3 குணத்தை உடையதாக இருக்குது, 3 குணமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் அதை மெய்யுன்னு சொல்ல முடியாது, பொய்யுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது? அந்த பிரம்மத்தின் இடத்துல இருக்குது. ஞானமாகிற பிரம்மத்தின் இடத்துல இந்த அஜ்ஞானமாகிற மாயையாக அவித்யை இருக்குது. அந்த அவித்யை தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை மறைக்கிறது. அதனால் மேலே 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 அந்த வஸ்து மாறுபாட்டை அடைஞ்சுட்டே இருக்குது. அந்த அவித்யைக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் கூட பிரம்மத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். பிரம்மத்துக்கு, பிரம்மன்றது ஞானம் மாத்திரம், ஞானமயம். அந்த ஞானமயமான பிரம்மத்தை அதனிடத்தில் அனாதியாக ஒரு அவித்யை இருக்குது. அந்த அனாதியாக இருக்கக்கூடிய அவித்யாகப்பட்டது இந்த மாதிரி அந்த பிரம்மத்தை, அனாதியாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை மறைக்கிறது அந்த அவித்யைக்கு ஒரு சுபாவம். அப்படின்னா அவித்யைக்கு குணம் இருக்குது, பிரம்மத்துக்கே குணம் இல்லை. ஆனால் அதை மறைக்கக்கூடிய அவித்யைக்கு குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, இதெல்லாம் மேலே கொஞ்சம் போகிறோம் பார்ப்போம். முதல் பாசுரத்தை மாத்திரம் நாம் இது பண்ணிடுவோம். வேதங்கள் மௌலி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படிமறைத்து வேதங்கள் இல்லை என்று ஓர் பிரமபிச்சை இயம்புகின்ற போதங்கழிந்தவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் இன்றைக்கி சேவிச்சுடுவோம். மேலே கொஞ்சம் போகிறோம், விரிவை பார்ப்போம். இதெல்லாம் விரிவு நாம் ரொம்ப போல, எவ்வளோ திட்டமாக ஓணுமோ அவ்வளோ மாத்திரம் பார்த்துப்போம். வேதங்கள் மௌலி விளங்கா, வேதங்களுடைய மௌலி அப்படின்னா சிரஸ், வேத சிரஸ். ஸ்ருதி சிரசி விதீப்தே அப்படின்லாம், ஸ்ருதி சிரஸ்ன்றது வேதாந்தம், வேதங்கள் மௌலி அப்படின்றது வேதாந்தம். இந்த வேதாந்த சாஸ்திரம் விளங்கா பிரகாசிக்கும்படியாக வியாசன் விரித்த நன்னூல், வியாசனால விளக்கி விரித்தா அதன் பொருளை விரித்து அருளினா விளக்கி அருளப்பட்ட நன்னூல், சிறந்த நூல் எது அப்படின்னு சொன்னால் பிரம்மசூத்திரம். வேதங்கள் மௌலி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 அவர் என்ன பண்ணார்? 16 பாதங்கள். ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதங்கள், 4 அத்தியாயங்கள். அந்த 4 அத்தியாயங்களில், அந்த வேதத்தின் 4 அத்தியாயங்களில் 16 பாதங்கள்னால, 4 16 பாதங்கள்னால வேதாந்தம் தன்னுடைய அர்த்தம் நன்னா பிரகாசிக்கும்படியாக அவர் பிரம்மசூத்திரத்தை பண்ணார். அப்படி பண்ணால் இவா என்ன பண்ணிருக்கா, வைதிக மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 பாதங்களில்
ஈசனுடைய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை அவர் சொல்லியிருக்கார். அதாவது 16 பாதங்கள்லையும் பிரம்மந்தான் காரணம் அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் அந்த 4 பாதங்கள்னால அதை கொஞ்சம் விளக்கும். அப்புறம் 2வது அத்தியாயத்தினால பிரம்மன் ஜெகத் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு அப்படின்றத நிரசனம் பண்ணி ஸ்தாபிக்கிறார். ஸ்ருதிகள் சொன்னபடிக்கு, உபனிஷத் வாக்கியங்கள் சொன்னபடிக்கு பிரம்மன் ஜெகத்காரணம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். பிரம்மம் ஜெகத்காரணம் ஆகாது அப்படின்னு பிரத்தியார்லாம் கண்டிக்கிறாளே, அதெல்லாம் நிரசனம் பண்ணி பிரம்மந்தான் ஜெகத்காரணம், மற்றவர்களுக்கு ஜெகத்காரணத்துவம் வரவே வராது, ஏன்னா அவள்லாம் பிரம்மத்துக்கு ஜெகத்காரணம் கிடையாதுன்னு வேற ஏதோ காரணம் சொல்கிறாளோ இல்லை, அந்த காரணமெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு கண்டிக்கிறார் 2வதுல. 3வதுல அந்த பிரம்மந்தான் உபாயமாக நிற்கிறது அப்படின்றத சாதனாத்தியாயம்னு சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மமானது பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் முதல் அத்தியாயம் 4 பாதங்களில் அது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்புறம் முதல் அத்தியாயம் 4 பாதங்கள்னால பிரம்மந்தான் ஜகத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் பிரம்மத்தை தவிர மற்றத்துக்கு ஜெகத்காரணம் சித்திக்க மாட்டாது, மற்றதெல்லாம் ஜெகத்காரணமாக ஆகாது அப்படின்னு. 3வது அத்தியாயத்தில் 4 பாதங்கள்னால பிரம்மந்தான் சாதனமாக இருக்கக்கூடிய தர்மம், அந்த சாதனமான தர்மத்தினாலே நாம் அடையக்கூடிய பலனும் அந்த பிரம்மமே அப்படின்னு சாதிக்கிறோம் அந்த 4 பாதங்கள்னால. 3வதுனால பிராபிக்கக்கூடிய சாதனமாக இருக்கக்கூடிய இதுவும் பிரம்மம். 4வது அத்தியாயத்தில் அந்த சாதிக்கிறதுக்கூடியதுனால நாம் சாதிக்கிற பலமா அதுவும் பிரம்மம் அப்படின்னு 16 பாதங்கள்லையும் 4 அத்தியாயங்கள்லையும் அதில் உட்பிரிவாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துலையும் மொத்தம் 16 பாதத்துலையும் மொத்தமே பிரம்ம பிரதிபாதகம் அப்படின்னு பிரம்மத்தினுடைய தன்மையை நன்னா ஸ்ருதிகள் சொல்கிறது, வேதாந்தம் சொல்கிறதுன்னு அவர் விளக்கினா, அந்த 16 பாதங்களில் ஈசன் படிய அவர் வியாசன் சொல்லியிருக்காரு, அதை மறைத்து அந்த எம்பெருமானுக்கு குணம் திருமேனி எதுவுமே கிடையாது அப்படின்னு இவா சொல்கிறா. யார்? அத்வைதிகள். வேதங்கள் இல்லை என்று, லோகத்தில் ஒரே வஸ்து தானே மெய், அதனால் உலகத்தில் பேதமே கிடையாது, பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்னு சொல்கிறதுனால லோகத்தில் பார்க்கக்கூடிய பேதங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் மொத்தம் பொய். வேதங்கள் இல்லை என்று ஓர் பிரமபிச்சு இயம்புகின்றா. ஓர் பிரமபிச்சு ஒப்பற்றதான பிரமபிச்சுன்னா பிரமிக்க செய்து, இயம்புகின்ற சொல்லுகின்ற அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், ஓர் ஒப்பற்றதான நிகரற்றதாக இருக்கக்கூடிய பிரம்மம், பிரம்மத்துக்கு பிச்சு, பிச்சுன்னா அஜ்ஞானத்தை, அந்த பிரம்மத்துக்கு ஒரு பிரமத்தை உண்டு சொல்லக்கூடிய கற்பித்து கூறுகின்ற அப்படின்னு. அவன் சில பேரை சொல்லச்சே என்ன பண்ணுவான், அவன் ஒருத்தன் சரியாக இல்லைன்னா அவன் ஒரு சரியான பிச்சுப்பா அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நடக்கிற வழியெல்லாம் சரியில்லை, ஏதோ தாறுமாறாக நடப்பான் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த ஒப்பற்றதான பிரம்மத்துக்கு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஞானமாக இருக்கிற பிரம்மத்துக்கு ஞானந்தான் அதனுடைய ஸ்வரூபம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அதுக்கு ஒரு அஜ்ஞானத்தை கல்பிக்கிறான்.
அதனால் அது பிச்சுவாருது. ஏன்னா அது சரியாக விளங்கலை. இப்படி நானாவா இந்த உலகமாக தெரியுது. இந்த உலகமெல்லாம் பொய். அதாவது ஒருத்தன் சரியாக இல்லாத பிச்சுவாக இருந்தான்னா அவன் செய்கையெல்லாம் நல் செய்கை ஆகாது, தப்பு தப்பாக ஏதோ பண்ணுவான். அதை போல தான் இந்த பிரம்மம், ஞானமான பிரம்மத்துக்கு அஜானத்தை கல்பிக்கிறதுனால அது பிச்சுவாருது. அது எப்படி தெரியுது எல்லாருக்கும்? இப்படி நானா விதமான உலகமாக தெரியுது. இது மொத்தம் பொய், இதெல்லாம் ஒன்றும் காரியகரமாகாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். போதங்கழிந்தவனை இப்படி சொல்கிறாளே, அவனுக்கு போதம்னா ஞானம்னு அர்த்தம். தத்துவ ஞானம் கழிந்தவன், நீங்கினவன். ஏன் இந்த இடத்துல தத்துவ ஞானம் இல்லாதவன் சொல்லாத கழிந்தவன் சொல்கிறாருன்னா, நிறைய படிச்சுட்டு தான் ஞானம் உள்ளவன் தான் இந்த மாதிரிலாம் அதான் படிச்சுட்டு வியாக்கியானமெல்லாம் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுறான்? தத்துவ ஞானம் இல்லை அவனுக்கு. தத்துவ ஞானம் கழிஞ்சு போச்சு. அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு அட்டாமிக் தியரியில் ரொம்ப மேலே 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 போய் ரிசர்ச் பண்ணி நிறைய பிஹெச்டிலாம் பண்ணி டாக்டரேட்லாம் பண்ணி பிரமாதமாக ஒருத்தன் இருப்பான். ஆனால் கடைசியில் அவனுடைய போராத காலம், பிராரப்த விசேஷம் அவனை என்ன பண்ணும்? இந்த அட்டாமிக் தியரியை வச்சுண்டு நல்லதெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு அழிவு என்ன பண்ண முடியுமோ அதுக்கே அந்த அட்டாமிக் தியரி அவன் கொண்டுள்ள ஞானத்தை பயன்படுத்தணும். அவன் கொண்டுள்ள ஞானத்தை அழிவுக்கே மாத்திரம் பயன்படுத்துவான். அட்டாமிக் எனர்ஜினால் எவ்வளவோ பண்ணலாம் நல்லது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன மொத்தத்தையும். ஏன்? அவனுக்கு தத்துவ ஞானம், உண்மையான ஞானம் இல்லை. இந்த அட்டாமிக் எனர்ஜினால் எவ்வளவோ நல்லது பண்ணலாம் அப்படின்ற, இது நல்லதுக்காக தான் இருக்குது அப்படின்ற அந்த தத்துவ ஞானம், உண்மை ஞானம் இல்லாமல் இதை கொண்டு அழிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அழிவு பாதையில் அவனுடைய புத்தியெல்லாம் செலுத்துகிறான். அதே போல தான் இவர் ரொம்ப அதி மேதாவியாக விளங்கினவர் கடைசியில் தத்துவ ஞானம் இல்லாமல் ஞான மாத்திரம் பிரம்மம், அந்த பிரம்மத்தை ஒரு அவித்தியை மறைக்கிறது. அந்த அவித்தியை நித்தியமாக இருந்துட்டு அதை இது பண்ணி இதை மறைக்கக்கூடிய, தான் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதாரத்தையே மறைக்கிறது, மறைச்சி இந்த மாதிரி நானாவாக தெரிவிக்கிறது. இதெல்லாம் மொத்தம் பொய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை, ஒரு மதத்தை உண்டு பண்ணிருக்கா. அதான் அத்வைத்தம். ரெண்டாவதே கிடையாது, ஒன்றே ஒன்று தான். அப்படின்னா அந்த பிரம்மத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அத்வைத்தம்னு சொல்கிறவா அந்த பிரம்மத்தில் நித்தியமாக ஒரு அவித்தியை இருக்குது அப்படின்றத மாத்திரம் ஒத்துக்கிறார். நித்தியமாக ஒரு அவித்தியை இருக்குது, அந்த அவித்தியை தான் பிரம்மத்தை மறைச்சி இப்படியெல்லாம் நானாவா தெரியுது. அதனால் இதெல்லாம் பொய், அவித்தியினால் ஏற்பட்டது, அதனால் மொத்தம் பொய். சரி, இதுக்கெல்லாம் பிரமாணம் எங்கே அப்படின்னு சொன்னால் வேதம். ஆனால் அந்த வேதம் உண்மையா அப்படின்னா அதுவும் பொய். வேதத்தை அறியறியே, வேதார்த்தங்களை அறிஞ்சு சொல்கிறியே நீ உண்மையா, நானும் பொய் தான். அப்போது நீ சொல்கிற தத்துவம் மாத்திரம் என்ன, அதுவும் பொய் தான். எல்லாமே பொய், ஒன்றுமே தேராது. அதனால் போதங்கழிந்தவனை, தத்துவஞானம் நீங்கினவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே. புத்தர் இருக்காளே, புத்தரில் எல்லாம் பொய், க்ஷணிகம், ஞானம் மாத்திரம்தான். அதுவும் க்ஷணிகம், க்ஷணந்தோறும் தீபத்தை போல புதுசு புதுசாக தொடர்ச்சியாக உண்டாடுறதுனால அந்த அந்த சந்ததி தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அது நித்தியம் போல தோன்றதுன்னு அவன் சொன்னான் ஞானத்தை. இவா என்ன பண்ண, ஞானத்தை நித்தியம்னு ஒத்துண்டா. அவன் நித்தியம் போல தோன்றதுன்னு சொன்னான். ஆனால் அந்த ஞானத்தை நித்தியம்னு ஒத்துண்டு
அது மறைக்கப்படுறது. அதனால் இப்படி மற்றதெல்லாம் பொய்யான வஸ்துக்கள்லாம் தெரியுது. அவன் என்ன பண்ணான், மொத்தமே பொய்ன்னு சொன்னான், இவனும் அதே தான் சொல்கிறான். அதனால் ரெண்டு பேர், அவன் வேதத்தை ஒத்துக்காத அப்படி சொன்னான், இவன் வேதத்தை ஒத்துக்கிறேன்ற பேர் வழியில். ஆனால் அந்த வேதமும் பொய் தான், அது காட்டக்கூடிய இதெல்லாம் எல்லாம் பொய் தான், பிரமாணங்கள்லாம் இருந்தாலும் அப்படி சொல்லி அவனை போலேயே இருக்கிறதுனால அவனும், அதாவது ஞானேன ஈனஹா பசுபி சமானஹான்னு, ஞானத்தினால குறை உள்ளவன் பசுக்கு சமானம், பசுக்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிருக்கு சாஸ்திரம். அந்த ரீதியில் அவனும் ஒரு மாடு தான், இவனும் ஒரு மாடு தான், ஞானம் இல்லாதவன். அதனால் போதங்கழிந்தவனை புத்தர் மாட்டுடன், ஒரு வண்டி போகணும்னா இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு ரெண்டு பக்கமும் பூட்டுவா. ஒரு ஏர் வரணும்னா இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு, அதே மாதிரி இது ரெண்டும் துல்லியம்தான். அதனால அந்த மாட்டோடு இந்த மாட்டையும் சேர்ப்போம் அப்படின்னு சாய்க்கிறார். இதனுடைய அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். ஐயோ, இவர்னா 7